திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் நரிக்குறவர் என மக்கள் வசிக்கும் பகுதியில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பெரும் அவதிக்குள்ளாகி வருகிறார்கள். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. தெற்கு அந்தமான் கடற்கரை பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் முழுவதும் மழை பெய்து வருகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 தினங்களாக மிதமான மழை முதல் கனமழை விட்டு பெய்து வந்தது. குறிப்பாக நேற்று இரவு முதல் இன்று காலை வரை திருத்துறைப்பூண்டி அதன் சுற்று பகுதிகளில் விடாமல் கனமழை பெய்து வருவதால் பள்ளமான பகுதிகளில் மழை நீர் தேங்கி வருகிறது. பள்ளமான பகுதிகளில் தேங்கும் மழை நீரை வடிகட்டும் பணியில் திருத்துறைப்பூண்டி நகரமன்ற தலைவர் கவிதா பாண்டியன், நகராட்சி ஆணையர் கீர்த்திகா ஜோதி, நகராட்சி பணியாளர்கள் தீவிர பணியில் ஈடுபட்டுள்ளனர். திருத்துறைப்பூண்டி வீரன் நகரில் 83 நரிக்குறவ இன குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் பருவமழை தீவிரமடையும் போது இப்பகுதியில் மழைநீர் தேங்குவது வழக்கம். இப்பகுதி மக்கள் தங்களுக்கு வீட்டுமனை பட்டாவுடன் கூடிய கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கையை விடுத்து வந்தனர். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இப்பகுதிக்கு வருகை தந்து 83 நரிக்குறவ இன மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி மற்றும் மாற்று இடத்தில் கான்கிரீட் வீடு கட்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. கனமழை தொடரும் பட்சத்தில் இந்த பகுதி மக்களை முகாமில் தங்க வைப்பதற்கு ஏற்பாட்டினை நகராட்சி நிர்வாகம் மேற்கொண்டு வருகின்றனர். தங்களுக்கு அரசால் வழங்கப்பட்ட வரும் கான்கிரீட் வீடு கட்டும் பணியினை அதிகாரிகளுக்கு துரிதப்படுத்த வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி அஜய்.